ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் கறி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து மோஸ்ட்லி பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை சமையலே செய்ய தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு உங்களுக்கு மிக்சர் ஜார் கூட தேவைப்படாது. அவ்வளோ சிம்பிளாக டேஸ்டியான சிக்கன் கறி ரொம்ப ஈஸியாக மேக்கிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நமக்கு ஒர்க்கும் ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது. ஆயில் நல்லா சூடாகட்டும். 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே பேனில் நம்ம வந்து சிக்கன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே பேனில் வந்து நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கும் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட வேணாம், நல்லா இடிக்கல்லில் இடித்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி வச்சுருக்கிற ஆனியனும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப்பு கர்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சு ஆனியனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1/2 hour to 1 hour வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா 1 hour ஊறிச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டு நல்லா அந்த சிக்கனில் இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஓவர் நைட்டு, இப்போ நாளைக்கு நம்ம செய்கிறோன்னா இன்றைக்கி நைட்டே நம்ம இது மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நமக்கு வேலையுமே எதுவுமே இல்லை. தக்காளியை வதக்கிறது, வெங்காயம் வதக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. மூடி போட்டு வச்சுட்டு நல்லா 1 hour ஊறின பிறகு நம்ம ஒரு ஃப்ரையிங் கடாயில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தா போதும். இதில் நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த சிக்கனை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம்.
எண்ணெயில் அப்படியே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி கூட அவ்வளோ தேவைப்படாது. இதுலேயே பாருங்கள் ஜூஸியாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம கலந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இதுக்கு தண்ணி தேவைப்படும். இதுலேயே நல்லா சிக்கன் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்துடும். அவ்வளோதாங்க, இவ்வளோ சிம்பிளான சிக்கனை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணணும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் குக்கிங்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டான சிக்கனில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் செஞ்சதுலேயே சிக்கன் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக இருந்தது இதுதான். ஆயிலெலாம் ரொம்ப போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது, ஆயிலெலாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எண்ணெயிலே பொரித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிரேவியாகவும் இருக்காது, அப்புறம் சுக்காவும் இருக்காமல் செமி கிரேவியாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அடுத்து வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கும் தொட்டுக்கலாம். சூப்பரான சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.